Hi, welcome to Golden Academy. In this section நம்ம பார்க்க போறது ஜாவால பேசிக்கா ஒரு சின்டாக்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேவா? சோ ஜாவா வந்துட்டு நம்ம டைரக்டா வந்துட்டு இப்போ ஒரு பைத்தான் நம்ம எப்படி ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மென்ட் எப்படி கொடுக்கிறது அப்படினு பார்த்தோம். பட் ஜாவால நம்மளால அப்படி டைரக்டா வந்துட்டு கொடுக்க முடியாது. ஓகேவா? சோ அதுக்குன்னு சில பேக்கேजेस அண்ட் கிளாसेस எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் அதுக்கான பேசிக் ஒரு சின்டாக்ஸ் நம்ம வந்துட்டு கொண்டு வர முடியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எக்லிப்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஓபன் பண்ணிட்டு நான் ஆக்சுவலா யூஸ் பண்றது எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? சோ இப்போ ஒரு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபைல்ல போய்க்கோங்க, நியூல போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்ற இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்றது அது கேட்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்டோட நேம் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு டெமோ 2 அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றதுல நம்ம கிரியேட் பண்ண அந்த ஜாவா ப்ராஜெக்டோட நேம் நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு சில லைப்ரரிஸ் எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட்டாக அதிலே இருக்கும். ஓகேவா? அது கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி அப்படின்ற ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த எஸ்ஆர்சியில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணிட்டு அகைன் நியூ கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜாவாவில் பேக்கேஜ் ஒன்று ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு கோடிங் எந்த ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும் நம்ம எது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா பேக்கேஜ், அதுக்கப்புறம் கிளாஸ், அதுக்கப்புறம் நம்ம சம் மெத்தட், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கேஜ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேக்கேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். ஓகேவா? ஸோ அந்த பேக்கேஜ் அப்படின்றதுக்குள்ள சம் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கேஜ் அப்படின்றது நம்ம டிஃபால்ட்டாக எப்போதுமே நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போது எஸ்ஆர்சியை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி நியூவில் பேக்கேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த பேக்கேஜ்க்கு ஏதோ ஒரு நேம் கொடுங்க. இப்போ நம்ம பேக்கேஜோட நேம் வந்துட்டு நம்ம கொடுக்கல அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா நம்ம ஜாவா ப்ராஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, ப்ராஜெக்ட் நேம் கொடுத்து அந்த நேம்லேயே அதோட பேக்கேஜை எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பேக்கேஜோட நேமும் ஏதோ ஒரு நேம் ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ண டெமோ 2 அப்படின்ற ஜாவா ப்ராஜெக்ட்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள நான் கிரியேட் பண்ண அந்த ஜாவா பேக்கேஜ் ஒன்று வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பேக்கேஜ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளாஸ்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அதோட டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். அதாவது நம்ம கொடுக்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ணி வைக்கிறது தான் கிளாஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லைனா ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாஸ். ஸோ எந்த ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம கிளாஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுத்து தான் நம்ம வந்துட்டு அந்த ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ சேம் அதே எஸ்ஆர்சியில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். எஸ்ஆர்சினா சோர்ஸ். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நம்ம எல்லாமே வந்துட்டு ஜாவா நம்ம ஒவ்வொன்றா ஃபியூச்சர் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளாஸ்க்கும் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நேம் ஒன்று நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸோட நேம் வந்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் ஜஸ்ட் இன்ட்ரோ அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இன்ட்ரோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே வாங்க. இதில் வந்துட்டு நம்ம அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணும்போதே இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற இன்னொரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இந்த செக் பாக்ஸ் நாங்கள் என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னா டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்துச்சா, இப்போ அதுவாகவே அந்த பேக்கேஜ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நான் கொடுத்த பேக்கேஜோட நேமு அண்ட் நான் கிரியேட் பண்ண அந்த கிளாஸோட நேமையும் அதுவே நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஸ்ன்றது இங்கே வந்திருக்குல்ல, அதுக்காக தான் அந்த செக் பாக்ஸில் நான் டிக் கொடுக்க சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு நீங்கள் அந்த செக் பாக்ஸில் நீங்கள் டிக் கொடுக்கல அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளே வந்துட்டு மறுபடியும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளே மறுபடியும் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம அங்கே டிக் கொடுக்கும்போது இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஜெனரேட் ஆகிடும்.
ஓகேவா. ஓகே, இப்போ பேக்கேஜ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, தென் கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு இருக்குல்ல, இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றது இதுதான் ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக். அந்த பப்ளிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த மெத்தடை எனிதிங் கேன் பி அசஸ்டு, அதாவது எந்த இடத்துல வேணுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதுனா இந்த பப்ளிக் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா. ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம். ஓகேவா. ஸோ அப்படி அதை கொடுக்காத போது தான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் டேரெக்டாக நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக் அப்படின்ற இந்த மெத்தட். ஓகேவா. ஓகே, தென் வாய்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ரிட்டர்ன் டைப். ஓகேவா. ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூவை நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வாய்ட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ மெயின் அப்படின்றது ஒரு மெத்தடோட நேம் தான், இதுவும் ஒரு என்ட்ரி லெவல் பாயிண்ட் ஆஃப் இந்த சின்டாக்ஸ் தான். ஓகேவா. தென் ஸ்ட்ரிங் ஆக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த பேராமீட்டர்ஸை வந்துட்டு த்ரோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங் ஆக்ஸ் அப்படின்றது. ஓகேவா. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா அரே அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் தான் அது வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆக்ஸ் அப்படின்றதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா. ஓகே, இப்போ இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. இது வந்துட்டு ஜாவாவில் கமாண்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா. ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு கமாண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு சிங்கிள் லைன் கமாண்ட், இன்னொன்று வந்துட்டு மல்டி லைன் கமாண்ட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு சிங்கிள் லைன் கமாண்ட். மல்டி லைன் கமாண்ட் அப்படிங்கும்போது இந்த ஸ்லாஷ் கொடுத்துட்டு எந்த இடத்துல வேணுமோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோமோ இதுதான் ஆக்சுவலாக மல்டி லைன் கமாண்ட். கமாண்ட்லாம் நம்ம ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு கண்டென்ட் அந்த இடத்துல இருக்கணும், பட் அது என்ன ஆகக்கூடாது அப்படின்னா டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நோட்ஸ் எதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது ஆட்டோ ஜென்ரேட்டர் அப்படின்றது. இது இந்த இடத்துல இப்போ நான் கமாண்ட் இதை நான் எடுத்து விட்டுட்டேன் அப்படி நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னன்னே வந்துட்டு ஜாவா பேக்கேஜ்க்கு தெரியாது. ஓகேவா. ஸோ அது வந்துட்டு நியூவாக ஏதோ ஒரு லைன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். பட் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம த்ரோ பண்ணணும், பட் அது வந்துட்டு அவுட்புட்லேயே நம்மளுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது தான் கமாண்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா. ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன் கமாண்ட் அண்ட் மல்டி லைன் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு கமாண்ட் இருக்கு. ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு போவோம். ஓகேவா. ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா system.out.println அப்படிவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிண்டிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ system.out, தென் system.in, தென் system.error அப்படின்றது சொல்லிட்டு நிறைய வந்துட்டு மெத்தட்ஸ் இருக்கு. system.out அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ஆர்குமெண்ட் அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு கன்சோலில் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது தான் system.out. ஓகேவா. system.outபுட்டை நம்மளுக்கு கன்சோலில் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் system.out அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் println. printlnனா ஒன்றும் இல்லை, பிரிண்ட் அப்படின்னா நான் அந்த கன்சோலில் என்ன கொடுக்குறேனோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ln அப்படின்னா நியூ லைன் அப்படின்றது, அதாவது எனக்கு ஒரு நியூ லைனை அலோகேட் பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கோடிங்கில் பார்க்கலாம், இன்னும் ஈஸியாக புரியும். இப்போது system.out.print அப்படின்னு கொடுக்குறேன். out.print அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் இந்த பேராந்திசிஸ்குள்ளே நான் ஜஸ்ட் வந்துட்டு வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகேவா. ஓகே, இப்போது இதில் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இந்த எஸ் வந்துட்டு கேப்ஸ் தான் இருக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஜாவாவில் நம்ம பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா ஜாவா வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஓகேவா. ஸோ அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஓகே, இப்போ இந்த system.out அப்படின்றது என்ன, நான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறேனோ அதை எனக்கு அவுட்புட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் system.out அப்படின்றது கொடுக்கணும். அதை நம்ம எங்கே வந்து சேர்க்கும், கன்சோலில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் system.out அப்படின்றது. ஓகேவா. தென் பிரிண்ட் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கொடுக்குற விஷயத்த பிரிண்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த பிரிண்ட் பண்ணுறத எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரன்னஸ் கொடுத்துக்கோங்க. ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் கொடுத்துட்டு ஜாவா அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த வெல்கம் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ சம்திங் நான் இதுக்கு கீழே வந்துட்டு இன்னொரு system.out ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க.
ஸோ ஃபார் வந்துட்டு வெல்கம் ஆல் அப்படின்ட்டு நான் இன்னொரு இது நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எப்படி வந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த வெல்கமும் செகண்டாக கொடுத்த அந்த வெல்கம் ஆலும் ஒரே லைனில் வந்திருக்கு ஓகேவா. ஸோ அந்த ஒரே லைனில் வர வேணாம் எனக்கு அது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லைனில் வரணும் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த பிரிண்ட் எல்என் அப்படின்றது. எல்என்னா நியூ லைன், எனக்கு அடுத்த லைனுக்கான ஒரு ஸ்பேஸை அலோகேட் பண்ணி கொடு அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ பிரிண்ட்டு எல்என் அப்படின்ட்டு கொடுங்க ஓகேவா. அப்போது இந்த லைனை விட்டுரும், அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று அலோகேட் பண்ணிக்கும். அப்போ அதுக்கு அடுத்து நம்ம எந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் அந்த அடுத்து கீழே லைனில் நம்மளுக்கு அது வரும் ஓகேவா. இப்போ அதை ரன் பண்ணுங்க, சேவ் பண்ணிவிட்டு ஓகேவா. இப்போ இது என்ன வந்திருக்கு அப்படின்னா கீழே வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் எதுக்கு கீழே இன்னொரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸை அலோகேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்மள பிரிண்ட் எல் அப்படின்றது கொடுக்கும் ஓகேவா. ஸோ பிரிண்ட் எல் அப்படின்றது ஒரு நியூ லைனை அலோகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஜாவாவோட சின்டாக்ஸ் ஓகேவா. ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஜாவாவோட வேரியபிள்ஸ் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்ப்போம் ஓகேவா. ஸோ இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.